பணத்தை எடுத்து மாட்டா அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே இல்ல. புரிஞ்சுக்கோங்கப்பா. என்னைய இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எம்மட்டோ காரணம் இருக்கு. ஒரு 10,000 ரூபாய்க்கெல்லாம் துரத்துற நிலைமைக்கு ஆளாக்கிறாதீங்க. இன்னி 2 நாள் தாமா, நான் இதை கொடுத்துருவேன். ஐயோ அப்பா, உங்களை நம்பிலாம் நான் விஷ பரீட்சைக்குலாம் இறங்க மாட்டேன். நீங்க முதல்ல பணத்தை கொடுங்க. கொடுங்கப்பா. அப்பா, வேணாப்பா, சொல்றது கேளுங்க. பாருமா, நீ சொல்ற மாதிரி பல தடவை நான் சொதப்பிருக்கேன், இல்லன்னு சொல்லல. இந்த தடவை 2 நாள் டைம் கொடுமா, நான் திருப்பி அப்பா நீங்க கொடுத்துறேன். முதல்ல பணத்தை கொடுங்கப்பா. கொடுங்கப்பா, அது கடப்படப்பா, கொடுங்கப்பா. பாருமா, ஒரு 2 நாள் மட்டும் நீ சமாளிச்சா போதும். பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துறேன், நீ பயப்படாதம்மா. ஐயோ அப்பா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க கொடுங்க. மா, நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாதுமா. அப்பா, அந்த வீட்டுக்கு வாழ வந்த மத்த பொண்ணுங்களுக்கு என் பொண்ணு கொஞ்சமும் குறைச்சல் இல்லன்னு நாங்க காமிக்கணும். மா, நான் சீரோட வீட்டுக்கு வரேம்மா, இரு. ஐயோ அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. வேண்டாப்பா, சீரலாம். அப்பா, காசை மட்டும் திருப்பி இல்லம்மா, ஒரு 2 நாள் பொறுத்துக்கம்மா. அப்பா வேண்டாப்பா, சொல்றத மா, கேளுங்கப்பா. அப்பா ஒரு வார்த்தை சொன்னா அது சத்தியமா, நீ கவலைப்படாத. வழிவிடு, வழிவிடு. அப்பா கடைக்காசுப்பா, அட, விடுமா, வேலை நிறைய இருக்கு. அப்பா சொல்றத கேளுப்பா. அப்பா அப்பா நம்ம தங்கமயிலி எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவங்க அப்பா வலுக்கட்டாயமாக நான் சீர் கொடுத்தே ஆவேன், போமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு போயிடுறாருங்க. நம்ம தங்கமயிலி வழக்கம் போல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க.